அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4வது நாள் அதிகாலை ஆராதனைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் நாம் இன்னைக்கு தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி 20 23 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். 20 23 வரைக்கும் வாசிங்க. எங்கள் பிதாக்கள் ஆ, இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். ஆ, நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே ம், தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால், ம், அதற்கு இயேசு, ம், ஸ்திரீயே, ம், நான் சொல்லுகிறதை நம்பு. ஆ, நீங்கள் இந்த மலையிலும் ஆ, எருசலேமிலும் மாத்திரமல்ல, ஆ, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஆ, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், ஆ, நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஆ, ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ஆ, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் ஆ, பிதாவை ம், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், ஆ, அது இப்போதே வந்திருக்கிறது. ஆ, தம்மை தொழுது கொள்கிறவர்கள் ம். இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. போதும். தொடர்ந்து இடைவிடாமல் அலைச்சல், சரியான தூக்கம் இல்லை. நேற்று சாயந்தரத்தில் நல்ல தலைவலி. அல்லேலூயா. ஒரு 5:30க்கு மேலே என்னால் முடியல, போய் படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு 10 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு சரி மறுநாளைக்கு நம்ம ரெடி பண்ணணுமே அப்படின்ட்டு இந்த 4ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்து முடித்தேன். பொறுமையாக நிதானமாக வாசித்தேன். வாசித்து கடைசியாக அந்த அதிகாரமாக ஃபுல்லாக வாசித்து முடிச்சிட்டேன். அப்போது ஒரு மொபைலில் ஒரு சத்தம், எஸ்எம்எஸ் சத்தம் ஒன்று வந்துச்சு. வாட்ஸ்அப்புக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் வைக்கிறது இல்லை. ஒரு சத்தம், சரி என்னடா, சரி நம்ம சாயந்தரத்துலேருந்து ஃபோன் பார்க்கலையே, ஏதாவது மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிரதர், நம்ம தெரிஞ்ச பிரதர் வந்து, ஆர் யூ கம்மிங் பிரதர் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கும்ல, அதை மட்டும் ஆர் யூ கம்மிங் பிரதர் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் 4 சேட் அதுக்குள்ளே இருக்குது. உள்ளே போய் பார்த்தா தான் என்ன காரியம்னு தெரியும். இல்லையா, என்னடா ஆர் யூ கம்மிங் பிரதர்னு போட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணேன். பார்த்தா 7, 8, 9 3 நாட்கள் ஊழியர்களுக்கான எழுப்புதல் உபவாச ஜெபம், ஜெபமலையில் அப்படின்னு போட்டுருந்தாங்க. நான் இந்த 4 வசனத்தை தான் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஒரு ஜெபமலையில் வந்து 5 வருஷங்களாக அது நடக்குதான் போட்டிருக்கிறாங்க. ஊழியக்காரங்க எல்லாம் கூடி என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. நல்ல விஷயம். நான் போகிறேன் திங்கட்கிழமை சாயந்தரம், நீங்கள் வாரீங்களா அப்படின்னு அவர் கேட்டுக்கிறார். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ நான் போட்டேன், பிரதர் இப்போ தான் யோவான் 4ஆம் அதிகாரம் வாசிச்சுட்டு முடிச்சுட்டு உங்கள் மெசேஜ் இப்போ தான் பார்க்குறேன். அவர் அப்போவே அனுப்பிச்சிட்டார். என்ன, ஆவியானவர் என்னை நடத்துகிறதை நான் வந்து உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த வசனத்தை தான் நான் தியானித்து கொண்டு இருக்கிறேன். அதாவது அந்த சகோதரி, அந்த பெண்மணி சொல்றாங்க, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்களோ எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கள் பிதாவை, சரி எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அல்லேலூயா அப்படின்னு இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றார், வார்த்தையை சொல்றார். அப்போ இவங்க ஏன் இப்படி போறாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்தேன். பாஸ்டர்ஸுங்கெல்லாம், அதாவது பொது ஜனங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த சர்ச்சுக்கு போனால் விடுதலை கிடைச்சிடாதா, அந்த கோயிலுக்கு போனால் விடுதலை கிடைச்சிடாதா, அவரை பார்த்தா ஏதாவது ஒரு முடிவு வராதா, இப்படி ஜனங்கள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கிறாங்க. லேலுயா. பாஸ்டர்ஸுங்க பாருங்க, இந்த மாதிரி எங்கேயாவது 250 ரூபா தான் அதுக்கு ஃபீஸு, ஈஸியாக கட்டிடுவாங்க. 250 ரூபா 3 நாள் பிரச்சனை இல்லை. சாப்பாடு எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. தட்டு, பிளேட்டு, பெட்ஷீட்லாம் கொண்டு வரணும்னு போட்டிருக்கிறாங்க. லேலுயா. சரி, நல்ல விஷயம். இது யார் கேட்டு நம்மளை திட்ட போகிறாங்களோ தெரியல. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏன் இப்படி பாஸ்டர்ஸ் போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கர டார்ச்சர், மன அழுத்தத்தில் தான் இருக்கிறாங்க எல்லா ஊழியக்காரங்களும். பயங்கர பிரச்சனை, புறம்பே இருக்கிற ஜனங்களாலும், உள்ளே இருக்கிற பவுல் சொன்ன மாதிரி வெளியில் இருக்கிற ஜனங்களாலும், சபை மக்களாலும், குடும்பத்தாலும், பல விதத்தில் மன அழுத்தத்தில் தான் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வாய்ப்பு 250 ரூபாவில் 3 நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கிடைக்கும் போது எல்லாம் தூக்கி போட்டு போங்கடா, 3 நாள் போய் நிம்மதியாக உட்காரலாம் ஆண்டவர் சமூகத்தில் அப்படின்னு போய் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நான் சொல்கிறேன், நமக்கு லீடிங் இல்லை. இந்த மாதிரி நிறையா போய்
எனக்கு சரியான ஒரு அனுபவம் இல்லை. ஐ ஹாவ் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இது மாதிரி எங்கேயுமே போகிறதில்ல. நான் ஒன்று என் சபை, என்னுடைய ஜெபம் அப்படின்னு தான் நான் கொஞ்ச நாளாக போயிட்டுருக்கிறேன். சாரி பிரதர் அப்படின்னு போட்டேன். அல்லேலூயா. அப்போது பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க ஆமோஸ் புஸ்தகம் 6வது அதிகாரம் முதல் வசனம். ஆமோஸ் புஸ்தகம் 6வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாம். சீயோனிலே ஆ. விசாரமாய் இருக்கிறவர்களும் சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவருமாகிய இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ. உங்களுக்கு டேஷ். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இந்த வசனம் அதுவும் ஒண்ணுதான். அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி ஊழியங்களை கூட்டங்களை ஏற்படுத்துகிறவங்க எந்த முகாந்தரத்துல எந்த நம்பிக்கையில ஏற்படுத்துறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஊழியர்கள் பலப்படணும், ஜெபத்துல பலப்படணும், இவங்களை வந்து என்ன பண்ணணும், ஒரு எழுப்புதலுக்குள்ள நடத்தணும் அப்படின்னு அவங்க நடத்தலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சமாரியாவின் பர்வதத்தை நம்பி கொண்டிருக்கிறவர்களும் அந்த ஜெப மலையில போய் நம்ம 3 நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாதான் நமக்குள்ள ஒரு எழுப்புதல் வரும் அப்படின்னு நம்புகிறது தவறு. அதைத்தான் நான் சொல்றேன். அங்க போகலாம், செபிக்கலாம், 3 நாள் நல்ல பாரத்தோடு செபிக்கலாம், அது தப்பு இல்லை. நான் அதை சொல்ல வரல. ஆனால் அங்க போனாதான் எனக்கு எழுப்புதல் வரும், அங்க போனாதான் எனக்குள்ளே ஒரு மறுரூபத்தின் எண்ணம் வரும், அங்க போனாதான் என் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், அங்க போனாதான் வரங்களும் கிருபைகளும் அபிஷேகத்திலும் என்னால வளர முடியும் அப்படின்னு நம்புகிறவர்களுக்கு ஐயோ. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். அப்ப நமக்கு இதுல என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம். ஆனா என்ன பண்ணணும்? ஆவியோடும் உண்மையோடும். அடுத்த வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களை பிதாவானவர் விரும்புகிறார். அப்ப எந்த நோக்கத்துக்காக நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், எந்த நோக்கத்துக்காக நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம்? நாம் உண்மையோடும் ஆவியோடும் கருத்தோடும் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமா, தொழுது கொள்கிறோமா? அதைத்தான் நாம இங்க பார்க்கணும். அல்லேலூயா. சரி, அடுத்த சப்ஜெக்டுக்கு நான் வருகிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரீக்கு பேசின அந்த ஊழியம், அது ஒரு மினிஸ்ட்ரி தான். அல்லேலூயா. அது ஒரு தனித்தாள் ஊழியம் அப்படிம்பாங்க. ஒரு தனி நபரை பார்த்து ஆண்டவரை குறித்து சொல்லுகிற ஒரு ஊழியம். இட்ஸ் அ தனித்தாள் ஊழியம் அப்படிம்பாங்க. இதே ஒரு சூழ்நிலை, இதே ஒரு சம்பவம் வந்து பவுலுடைய ஊழியத்திலும் காணப்பட்டது. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 22, 23. அதே நம்பர் தான் இங்கே 22, 23. அதே அதிகாரம் அப்போஸ்தலர் 17லையும் 22, 23 சேம் நம்பர். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, அறியப்படாத தேவன் என்று சொல்லி நீங்க எழுதியிருக்கிறீங்க. அறியப்படாத தேவனை ஆராதிக்கிறீர்கள், அவர்களை குறித்தே நான் சொல்ல வருகிறேன். அதேதான் இங்க யோவான் 4:22 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துலயே பவுல் வந்து சோலோவா நிக்கிறார். யாரும் அவருக்கு ஹெல்ப் இல்லை. எப்படி உங்களுக்கு தெரியும்? வாசிங்க 15வது வசனத்தை வாசிங்க. 15, 16 வாசிங்க. பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயுவும் அதிசீக்கிரமாய் தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். வாசிங்க அடுத்து. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து, அப்போ பவுலை வந்து அத்தேனே பட்டணம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. போகும்போது பவுல் என்ன சொல்றாரு? பவுலையும் சீலாவையும் சீக்கிரமாக என்னிடத்துல அனுப்புங்க, நான் தனியா இருக்கிறேன். எனக்கு சீலாவையும் தீமோத்தேயும் என்னிடத்துல சீக்கிரமா நீங்க அனுப்பிச்சு விடுங்க, நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி
வழி அனுப்பின ஜனங்களுக்கு பதில் கொடுத்து விட்டு அவர் அத்தனை பட்டணத்துக்குள்ள என்டர் ஆகிறார். அங்க என்ன நடக்குது? அங்க இயேசு தனியா இருக்கிறார். இவங்க சாப்பாடு வாங்குறதுக்காக சீஷர்கள் 11 பேர் என்ன பண்ணாங்க? கிளம்பி போயிட்டாங்க. ஸ்விக்கி சொமேட்டோலாம் இல்ல போலுக்கு. அல்லேலூயா. ஒரு பார்சல் 4 பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கு. எத்தனை பேர் போறாங்க? அல்லேலூயா. 11 பேரும் கிளம்பிட்டாங்க ஊருக்குள்ள சாப்பாடு வாங்குறது. அப்ப இயேசு இங்கே தனித்து இருக்கிறார். இங்கே அத்தனை பட்டணத்துல பவுல் தனித்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இவர் தனியா இருக்கும்போது அப்ப என்ன பண்றார்? ஆவியிலே வைராக்கியம் கொண்டு, விக்கிரக பட்டணமா இருக்கக்கூடிய அந்த பட்டணத்தை பார்த்து ஆவியில வைராக்கியம் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தர் கூட அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க, சம்பாஷணை பண்ண தொடங்கினான். அல்லேலூயா. நைஸா அப்படியே பேச தொடங்கி இயேசுவை பத்தி சொன்ன உடனே ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வருகிறது. உடனே எல்லாரும் சேர்ந்து அவர் என்ன பண்ணிடுறாங்க? மார்ஸ் மேடையில ஏத்து, நீ சொல்றதை நல்லா விளக்கமா சொல்லுப்பா, ஏதோ வித்தியாசமா சொல்ற, நூதனமான உபதேசத்தை எங்களுக்கு சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அவரை ஏற்றி விட்டாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இதே இடத்துல இந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவர் என்ன பண்றார்? ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறார். அப்போ அந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊருக்குள்ள போய் சொல்றாங்க, நான் சந்தித்தது கிறிஸ்து தானோ என்று வந்து பாருங்கள். அல்லேலூயா. மேசியா அவர்தானோ என்று வந்து பாருங்கள் என்று சொல்லி ஊருக்குள்ள போன உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. அல்லேலூயா. அந்த 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்க. அல்லேலூயா. 30வது வசனத்தை வாசிங்க. 4:30. அப்பொழுது அவர் அதான் அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இவ போய் சொன்ன உடனே ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார். இவங்களும் வராங்க. சீஷர்கள் என்ன பண்றாங்க? பார்சலோட வந்து நிக்கிறாங்க. அல்லேலூயா. ஜனங்களோட அவ்வளவு பேர் வராங்கன்னு சொல்லி பயந்துட்டு இவங்களும் வந்து நிக்கிறாங்க. சரி, ஒரு பெரிய மீட்டிங் ரெடி ஆயிடுச்சு, நீங்க முதல்ல சாப்பிட்டுருங்கப்பா, உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட என்ன பண்றாங்க? சாப்பாடை கொடுக்குறாங்க. நீங்க முதல்ல சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே வழக்கம் போல இவர் பாத்தீங்கன்னா டபுள் மீனிங்கா பேசுறாரு. பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ? பிதாவினுடைய கிரியையை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. இப்ப அவருக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை. The ground is set for a convention. Hallelujah. The stage is set for a meeting, gospel meeting. அவருக்கு சாப்பாடு களைப்பு எல்லாம் போயிடுச்சு. Hallelujah. ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிட்டுட்டு பொறுமையா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? மறுநாள் காலையில் இதே ஊருக்குள்ள போய் இதே ஜனங்களை சந்திச்சு இவங்களுக்கு தான் என்ன பண்ண போறோம்? சுவிசேஷம் சொல்ல போறோம். இவங்க மத்தியில தான் அற்புதங்கள் அடையாளம் செய்ய போறோம். அப்ப அது நாளைக்கு அறுப்பு அறுக்கிறதுக்கு இன்னும் 4 மாதம் காலம் செல்லுமே என்று நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அப்படி இல்லை. இப்பவே ரெடியா இருக்கு. நாளைக்கு போய் நாம பட்டணத்துக்குள்ள ஊழியம் செய்வதை பார்க்கிலும் பட்டணமே இப்போ நமக்கு முன்பாக வந்து நிற்கிறது. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், வயல் நிலங்கள் ஆயத்தமாய் இருக்கிறது. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? யாரு? ஜனங்களை தான் சொல்றார். அநேக இருதயங்கள் இப்ப நான் என்ன பேச போறேன், இவ போய் என்ன ஊருக்குள்ள சொன்னா எந்த எதிர்பார்ப்போட வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஜனங்கள் அவ்வளவு ஆவலா வந்து நிக்கிறாங்க. இப்ப நான் உட்காந்து பார்சலை பிரிச்சு, ரப்பர் பேண்டை பிரிச்சு, நூலை பிரிச்சு போட்டு, சால்னாவை ஒட்டி, புரோட்டாலாம் பிச்சு சாப்பிட்றதுக்குள்ள அவன் படுத்து தூங்கிடுவான். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஒதுக்கு. நோ, முதல்ல என் பிதாவினுடைய போஜனம் என்ன? இந்த வயல் நிலங்களை நான் முதல்ல என்ன பண்ணணும்? திருப்திப்படுத்தணும். வறண்டு போய் வந்திருக்கிறாங்க, வனாந்தரமான இருதயமாய் வந்திருக்கிறாங்க. மேசியா எப்பொழுது வருவார் 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 என்று சொல்லி காத்து காத்து அவருடைய கண்கள் பூத்து போய் இப்பொழுது ஏதோ ஒரு மேசியா வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆவலோடு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய ஆவலை திருப்திப்படுத்துவதான் முதல் நான் செய்து முடிக்க வேண்டிய கிரியை. அல்லேலூயா. அதுதான் பிதாவினுடைய போஜனமாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்றாரு? சாப்பாடை ஓரம் கட்டிட்டார். அல்லேலூயா. முதல்ல பிரசங்கம், முதல்ல மீட்டிங், அப்புறம் தான் எல்லாம். வயல் நிலங்கள் விளைந்து அறுப்புக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம போய் ஊருக்குள்ள போய் சொல்லணும். யார் போய் சொல்லுவா? யார் போய் சொல்றது? ஏன் நம்ம சொல்ல முடியல? எனி ஐடியா? அவ போய் பாருங்க, ஒருத்தி பாருங்க, அவளுக்கு ஏதாவது தகுதி இருக்கா?
அவர் சொல்லிலாம் ஜனங்க வருவாங்களா? பாருங்க, எப்படி அவர் சொல்லி ஒரு பெரிய ஒரு கூட்டத்தையே திரட்டி செலவில்லாம 5 பைசா செலவில்லாம ஒரு பெரிய காஸ்பல் மீட்டிங் அருமையா நடக்குது. நம்ம யாரு போய் பட்டணத்துக்குள்ள போய் ஊருக்குள்ள போய் சொல்றது? ஏன் நம்மளால போக முடியல? ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு குடத்தை இடுப்புல வச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப குடத்தை கீழே இறக்கி வச்சா அதனால என்ன பண்ணா ஊருக்குள்ள போய் அவளால சொல்ல முடிஞ்சது. நாம குடத்தை கீழே வைக்கிறதுக்கு தயங்குகிறோம். குடத்தை கீழே வைக்கிறதுக்கு நம்மால முடியல. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய குடத்தையும் நான் சொன்னேன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. அல்லேலூயா. ஏன் குடத்தை நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஏன் குடத்தை நான் ஏன் இறக்கி வைக்க முடியல? அல்லேலூயா. வேலை. அல்லேலூயா. வேலை என்கிற குடத்தை நான் வச்சிருக்கிறேன். தனியா என்னால ஜெபிக்க முடியல. தனியா ஆண்டவரோட உறவாட முடியல. தனியா என்னால டைம் செலுத்த முடியல. இன்னும் ஆண்டவருக்குள்ள பரிசுத்தம் அடையணும், ஜெபிக்கணும், முன்னேறணும். அப்ப எனக்கு நேரம் ஒரு போராட்டமாக இருக்கிறது. அப்போ வேலை அப்படிங்கிற குடத்தை நான் வச்சிட்டு இருக்கிறேன். அது என்னால இறக்கி வைக்க முடியல. அல்லேலூயா. இந்த அம்மாக்கு என்ன குடம் இருக்குது? பலவீனம். அல்லேலூயா. பலவீனம்ங்கிற குடத்தை என்ன பண்ண முடியல? இறக்கி வைக்க முடியல. அம்மா போய் பாருமா, பேசுமா, கொஞ்சம் அப்படி போ, எனக்கு 2 பேருக்கு ஃபோன் பேசி இப்படி பண்ணு அப்படின்னா, இல்ல அங்க வலிக்குது, இங்க வலிக்குது. இப்போ பலவீனம் என்கிற குடம். பிள்ளைகளுக்கு என்ன குடம்? அவங்களுக்கு படிப்பு. எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்பு படிப்பு. 4 வாலிப பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க, என்னன்னு சொல்லுங்க, அது பண்ணுங்க அப்படின்னா படிப்பு. அல்லேலூயா. செல்போன், அது இது அவங்களுடைய குடம். உங்க குடத்தை சொன்னா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. அல்லேலூயா. வேண்டாம். பிரைஸ் எல்லாம் ஸ்டீஃபன் பிரதர் குடத்தை சொல்றேன். அல்லேலூயா. அவர் என்ன குடத்தை, அவருக்கு ஒரு மைண்ட் செட். அவர் என்ன அப்படின்னா இப்படிதான். ஜனங்கள் அன்னைக்கெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம். சோஃபியா ஃபங்க்ஷன்ல வந்து 1 மாசமா அவ்வளோ வந்து ஏற்பாடு பண்ணி மைண்ட்ல பல கற்பனையோட வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு பயங்கர கெட்டப்போட போய் அங்க போய் இறங்கினா ஒரு 10 பேர் 15 பேர் தான் உட்காந்துருக்கிறாங்க. அல்லேலூயா. இங்க இருந்து 2000 ரூபாய் பெட்ரோல் செலவு. இங்க இருந்து போகும்போது சாப்பிடாம அவசரமா கிளம்பணும். போகும்போது நல்ல பசி. அங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோம். வரும்போது மறுநாள் காலையிலயும் பசி. அப்பயும் வரும்போது ஒரு ஹோட்டல்ல தான் சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட 2500 ரூபாய் செலவு. அல்லேலூயா. செலவு பத்தி ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம எங்க எங்க எவ்வளவு செலவு பண்றோம். ஆனா அந்த 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 மீட்டிங் எனக்கு வந்து என்னன்னா ஒரு திருப்தி இல்லை. அப்போ அங்க எவ்வளவோ ஜனங்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு சரியா நான் நிறைய கற்பனை பண்ணிட்டு ஏற்பாடோட ஜெபத்தோட போய் என்னுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் முதற்கொண்டு மாத்தி நான் போய் நிக்கிறேன். ஒரு 10 பேர் 15 பேர் தான் உட்காந்துருக்கிறோம். நீங்க எவ்வளவு செலவு பண்ணியிருப்பீங்க? அப்ப அதெல்லாம் எதுக்கு? இப்போ நான் யோசிக்கும் பொழுது அப்ப என்ன அந்த காரணம் அப்படின்னா, சாப்பாடை திறந்து விட்டீங்க. அல்லேலூயா. தட்டை வைக்கவா, அதை வைக்கவா, இதை வைக்கவா, எல்லாம் கேட்டு கேட்டு செஞ்சீங்க. ஆனா சாப்பாடை ஓபன் பண்ணலாம் வேண்டாமான்னு என்ன கேட்கல. அவங்க எவ்வளவு பசியா இருந்தாலும், எவ்வளவு ஆவலா இருந்தாலும் அவங்களுடைய திசை திருப்புறதா ஆண்டவரை நிப்பாட்டி இருக்கிறார். அவங்க சாப்பாட்டுக்காக தான் வாராங்கங்கிறது 2வது. அல்லேலூயா. அவங்களுடைய எண்ணத்தை திசை திருப்பதா ஊழியக்காரனாக என்னை நிறுத்தி இருக்கிறார். நம்மலாம் அதிக நேரம் எடுக்கிறதே இல்லை பப்ளிக் மீட்டிங்ல. அதிகபட்சம் 45 நிமிஷம். வேணி மீட்டிங்ல பாத்தீங்க, எல்லாரும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆவலா கேட்டாங்க. ஸோ அவங்களுடைய சிந்தையை திசை திருப்புறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் என்னுடைய மனதை திருப்திப்படுத்தினார். எனக்கு மீட்டிங் அங்கே பேசுறது திருப்தி இல்லை. அப்படியே நான் வேதனையோடு நான் காரில் வந்து ஒரு லக்கேஜ் எடுக்கிறதுக்காக நான் வந்தேன். ஒரு வயசானவர் அப்படியே ஓடி வந்தார். ஓடி வந்துட்டு, ஐயா இந்த மாதிரி மீட்டிங்ல, இப்படிப்பட்ட மீட்டிங்ல இப்படி பேசுறதுக்கு இந்த ஊர்லயே யாருமே கிடையாதுயா. இந்த இந்த எத்தனையோ இந்த வட்டாரத்துல நான் எத்தனையோ மீட்டிங் ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருக்கிறேன். உங்களை மாதிரி நான் பேசி நான் யாரையும் சொன்னாரா இல்லை? நீ இருந்தேல்ல பக்கத்துல. யாருமே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அருமையா பேசுனீங்க, 10 நிமிஷம் பேசினாலும் அருமையா பேசுனீங்க அப்படின்னாரு. எனக்கு அப்பதான் கொஞ்சம் மனசு குளிர்ந்து, ஆஹா நம்ம வந்ததுக்குரிய முகாந்திரம் கெட்டு போகல. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தையாவது தொட்டிருக்காரு. அவர் எங்க நின்னார்னே தெரியல. கூட்டத்துல அவர் எங்க நின்று கவனிச்சாருன்னே தெரியல. இருந்ததே ஒரு 15-20 பேர் தான். அதுல ஒருத்தர் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? தொட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் அவருக்கு கார்டை கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி வந்தேன். ரொம்ப வயசானவர். அல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்ப அவருக்கு ஸ்டீபன் பிரதர் கிட்ட என்ன சொல்றாரு? ஐயா அவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் உட்கார மாட்டாங்க, அவங்கெல்லாம் கிராமத்துக்காரங்க. எனக்கு கிராமத்துக்காரங்கள்ட்ட பேசுறதா ரொம்ப பிடிக்கும். அவங்க வாய்மொழி சொல்ல, அவங்களுடைய வழக்க சொல்ல பேசி அவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதற்குரிய ஸ்டேஜ், அதற்குரிய பிளாட்ஃபார்ம் அன்னைக்கு கிடைக்காதது எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய காரியம். அப்ப நம்முடைய மைண்ட் செட்டை முதல்ல இறக்கி வைக்கணும். அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க வந்து உட்கார மாட்டாங்க,
அவங்களுடைய எண்ணம் வேற, அவங்க வந்தது சாப்பாட்டுக்கு தான், அதெல்லாம் நோ. அது நம்மளுடைய மைண்ட் செட். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நம்ம எதற்காக இவ்வளவு செலவு பண்ணி, லட்சக்கணக்கா செலவு பண்ணி இந்த கூட்டத்தை நடத்துறது பிள்ளையினுடைய ஃபங்க்ஷனுக்காக மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை. இனி எனக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைக்கும்? இனி நான் எப்படி அந்த ஜனங்களை சந்திக்க முடியும்? இந்த கிடைத்த வாய்ப்பை நாம் என்ன பண்ண முடியல, சரியாக பயன்படுத்த முடியல. அப்போ அப்படிப்பட்ட மைண்ட் செட் முதல்ல நமக்கு வெளியில வரணும். அல்லேலூயா. அப்ப அந்த குடத்தை நாம இறக்கி வைக்கணும். குடத்தை இறக்கி வச்சாதான் நம்முடைய சொல்ல என்ன பண்ணுவாங்க, ஜனங்க கேட்பாங்க. ஆண்டவருடைய மைண்ட் செட்டுக்குள்ள வாங்க. நீங்க உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்க என்ன பண்ணணும், மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அந்த இடத்துல அவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கிறாவோ, ஆனால் அவளுக்கு பாருங்க, ஆண்டவர் அழகா ஒரு கிரெடிட் கொடுக்கிறாரு. அதே 4ஆம் அதிகாரத்துல 39ஆம் வசனம் வாசிக்கும் போது பைபிள் சொல்லுது, ஆண்டவர் பதிவு பண்ணுகிற காரியம் என்ன அப்படின்னா, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் அந்த சகோதரிக்கு என்ன பண்றார், ஒரு சாட்சி கொடுக்கிறார், ஒரு கிரெடிட் கொடுக்கிறார். ஆனா பாருங்க, 42 என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை கேட்டு நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம். ஜனங்கள் என்ன சொல்றாங்க, ஓம் பேச்சை கேட்டு நாங்க வரல. அல்லேலூயா. உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, உன் வார்த்தையை கேட்டதன் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை கேட்டு நாங்களே விசுவாசிக்கிறோம். ஜனங்க மாத்தி பேசுறாங்க. அல்லேலூயா. அப்போ சில நேரம் நமக்கு ஒருத்தர் ஆதாயப்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்துட்டு போனா அவங்க இங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. அது நல்லது. அல்லேலூயா. என்னால வந்தாங்கன்னு சொல்றத காட்டிலும் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு வந்தா, ரெண்டையுமே ஆண்டவர் ஆவியானவர் இந்த இடத்துல பதிவு செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரும் அந்த சகோதரிக்கு சாட்சி கொடுக்கிறார். ஜனங்கள் சொன்ன காரியத்தையும் இங்கே ஆண்டவர் என்ன பண்றார், பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம், 2 பேருக்குமே இது ஒரு பாடம். அல்லேலூயா. நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுவதற்கு நம்மிடத்துல எதுவுமே இல்லை. ஒருவேளை நாம குடத்தை இறக்கி வைத்து நம்முடைய சுபாவங்களை மாற்றி ஜனங்களை ஆண்டவர் சமூகத்திலே கொண்டு வந்தாலும் அந்த கிரெடிட் நமக்கு ஒரு நாளும் வரக்கூடாது. என்னால் உண்டானது என்று சொல்லி நாம் மேன்மை பாராட்டுவதற்கு எதுவுமே அல்ல, எல்லாம் அவராலே உண்டானது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.